உலக வரலாறுகள் முழுவதும் மதத்தின் அடிப்படையில் தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மதத்தின் அடிப்படையில் தான் பல கொலைகள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. மதத்தின் அடிப்படையில் தான் பல அரசுகள் நிறுவப்பட்டிருக்கிறது. கருப்பர்களுக்கு ஆதரவாக ஒரு சமத்துவத்தை உருவாக்குகிற அளவிற்கு சட்டம் இயற்றினார். கோபம் வருகிறது மதவாதிகளுக்கு, இனவாதிகளுக்கு. மார்ட்டின் லூதர் கிங், ஆபிரகாம் லிங்கன் போன்ற தோழர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்கள். எந்த மதமாக இருந்தாலும் சரி, அடிப்படை வாதம் என்கிற ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டால் அது ஜனநாயகத்திற்கு எதிராக மாறும், மனித சமூகத்திற்கு எதிராக மாறும். அனைத்து சமூக மக்களுக்கும் அனைத்தும் இருப்பதை போல ஒரு சமூக ஜனநாயகம் உருவாக்குகிற ஒரு ஜனநாயக பண்புள்ள மனிதனும் சமூகமும் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு யார் தடையாக இருந்தாலும் சரி, மதத்தை உயர்த்தி பிடிக்கிற போப்பாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாலும் சரி, இந்து பாசிசத்தை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் சரி, அவர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டியது சமூக ஜனநாயகத்தை விரும்புகிற அனைவருக்கும் இருக்கு. தோழர் ஃபாரூக் அவர்கள் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கையில் சொன்னதை போல எல்லோருக்கும் எல்லாம் என்பதை சமூக ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை தேர்ந்தெடுத்தார். உண்மையிலே தோழர் ஃபாரூக் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நாம் அனைவரும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் என்பது அடிப்படையில குரானை தாண்டி அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். இந்து மதங்களில் கூட பல்வேறு விதமான விவாதங்கள் ஏற்பட்டிருக்கிறது, பேசியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை போன்ற அதீத நம்பிக்கை இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் ஒரு குறைந்தபட்ச மாற்று கருத்தை கூட சொல்லுவது அபூர்வமாக தான் இருக்கும். இப்போதைக்கு அந்த சூழல் எல்லாம் மாறி இருக்கிறது. உண்மையாலுமே மகிழ்ச்சிக்குரிய செய்திதான். அந்த நிலையிலிருந்து அந்த குடும்பம் இன்றைக்கு இதுவரை பெரியார் இயக்கங்களோடு, அம்பேத்கர் இயக்கங்களோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்திருப்பது உண்மையாலுமே ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுடன் பயணிக்க வேண்டும், நாங்கள் உங்களுடன் இருப்போம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர்களே, மார்க்ஸ் நேற்றுக்கு அவருடைய நினைவு நாள். மதம் ஒரு அபின் என்று சொல்லுவார். இந்த மதம் ஒரு அபின் என்று சொல்லுவதற்கு காரணம், உலக வரலாறுகள் முழுவதும் மதத்தின் அடிப்படையில் தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மதத்தின் அடிப்படையில் தான் பல கொலைகள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. மதத்தின் அடிப்படையில் தான் பல அரசுகள் நிறுவப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய வரலாறுகள் ஏறக்குறைய ஒரு 70-80% ஆட்சியாளர்கள் மதத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அதிலே மதத்தை தேர்ந்தெடுப்பதற்கு அடிப்படை காரணம் என்பது ஜனநாயகம் மறுக்கப்படுகிற இடமாக மதம் இருக்கிறது. அது RSS போன்ற இந்து இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாத் போன்ற இயக்கங்களாக இருந்தாலும் சரி, ஜனநாயகம் என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிற நிலைதான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அதற்கு ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லிவிடலாம், அது எங்களுடைய நம்பிக்கை. நம்பிக்கை என்கிற வாதம் முன்னெடுக்கிற போது ஜனநாயகம் என்கிற அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்கிற ஒரு செய்தி என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டுவிடும். எனவே ஜனநாயகமா நம்பிக்கையா என்று வருகிற பொழுது மதத்தை சார்ந்த இருக்கிறவர்கள் நம்பிக்கை என்கிற வார்த்தையை சொல்வார்கள், ஜனநாயகம் பின்னுக்கு தள்ளப்பட்டுவிடும். நமக்கு தேவை ஜனநாயகமா நம்பிக்கையா என்றால் அனைத்து சமூக மக்களுக்கும் அனைத்தும் இருப்பதை போல ஒரு சமூக ஜனநாயகம் உருவாக்குகிற, சமூக சமத்துவம் உருவாக்குகிற ஒரு ஜனநாயக பண்புள்ள மனிதனும் சமூகமும் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு யார் தடையாக இருந்தாலும் சரி, அது மதமாக இருந்தாலும் சரி, மதத்தை உயர்த்தி பிடிக்கிற போப்பாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாலும் சரி, இந்து பாசிசத்தை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் சரி, அவர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டியது சமூக ஜனநாயகத்தை விரும்புகிற அனைவருக்கும் இருக்கிறது. வரலாற்றில் மதத்தின் அடிப்படையில் நடைபெறுகிற கொலைகள் இன்றல்ல நேற்றல்ல. 1800 காலகட்டங்களில் ஆபிரகாம் லிங்கன் போன்ற தோழர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆபிரகாம் லிங்கன் படுகொலை செய்யப்பட்டதற்கு அடிப்படை காரணம் அங்கு இருக்கக்கூடிய இன வேறுபாடை எதிர்த்தார். அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடக்கிறது. கருப்பர் வெள்ளையர் இனப்பாடு பாகுபாடு பார்க்க கூடாது என்று கருப்பர்களுக்கு ஆதரவாக ஒரு சமத்துவத்தை உருவாக்குகிற அளவிற்கு சட்டம் இயற்றினார். கோபம் வருகிறது மதவாதிகளுக்கு, இனவாதிகளுக்கு. உடனே ஆபிரகாம் லிங்கனை கொலை செய்யப்படுகிறார்கள். அதே போல மார்ட்டின் லூதர் கிங் ஜனநாயக பண்புகள் சமூகம் முழுவதும் வர வேண்டும் என்ற மிகப்பெரிய உரை, அவருடைய உரை மிக பிரசித்தி பெற்றது. அந்த உரைதான் இன்றைக்கு வரைக்கும் சமூக ஜனநாயகத்தை விரும்புகிறவர்களுக்கு அடித்தளமாக அமையும். அந்த சமூக ஜனநாயகம் வேண்டாம் என்று நினைக்கிறவர் லூதர் கிங்கை அடித்துக் கொண்டார்கள். இந்தியாவுடைய காந்தியினுடைய கொலை அனைவருக்கும் தெரிந்தது. வெள்ளைக்காரன் இருக்கிறவரை பாதுகாக்கப்பட்டவர் காந்தி. தந்தை பெரியார் அவர்கள் கூட சொல்லுவார் அடிக்கடி, வெள்ளைக்காரன் இருக்கிற வரைக்கும் காந்தியை காப்பாத்தினா, என்னைக்கு இவன் வந்தானோ அடுத்த நிமிஷமே காப்பாற்ற முடியவில்லை என்கிற செய்தி எல்லாம் இருக்கிறது வரலாற்றில்.
எனவே அனைத்து மக்களையும் சமமாக பாவிக்கிற நபர்களுக்கு மதம் எப்பொழுதும் எதிராக இருக்கும். தோழர் பாரூக் அனைத்து மதங்களையும் சமமாக பாவிக்கிற நபராக மட்டுமில்லாமல் அனைத்து மக்களையும் சமமாக பாவிக்கிற அரசியலை ஏற்றுக்கொண்டவர். அதுதான் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், பேராசான் மார்க்சினுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களுடைய தொகுப்பு என்பது சமமாக பாவிப்பது, சமமான நடவடிக்கைகள் தன்னை அமர்த்திக் கொள்வது, அவைதான் இருந்தது. பார்ப்பனிய பாசிச பயங்கரவாத RSS இயக்கங்கள் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் நடைபெற்றிருக்கிற கொள்ளைகள், கொலைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. கௌரி லங்கேஷ், கல்புர்கி இவர்களெல்லாம் கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் மதத்தின் அடிப்படையில் அவருடைய கருத்துக்களை, எண்ணங்களை, தீவிரவாத கருத்துக்களை எல்லாம் மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தினார்கள். RSS ரகசிய சுற்றறிக்கை மீண்டும் அனுப்பப்பட்டது. அந்த சுற்றறிக்கையை கர்நாடகா முழுவதும் எடுத்து சென்றார்கள். இதுதான் RSS, இதுதான் RSS உண்மை முகம். இதன் பின்னால் நீங்கள் அணிவகுக்க வேண்டுமா? சமூக ஜனநாயகத்தில் இருக்கிற பொதுவாக இருக்கிற நபர்களே, யோசியுங்கள், சிந்தியுங்கள் என்று பேசினார்கள், எழுதினார்கள். கதவை திறக்கிற பொழுது கௌரி லங்கேஷ் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார். 2 நிமிடங்களுக்கு முன்னால் உயிரோடு வந்தவர் 2 நிமிடம் கழித்து அதே வாசப்படியிலே பிணமாக கிடக்கிறேன், நான் பார்த்தேன் என்று பிரகாஷ்ராஜ் போன்ற கலைஞர்கள் எல்லாம் பேசினார்கள். இனி RSS என்கிற இயக்கம் எந்த மதமாக இருந்தாலும் சரி, அடிப்படை வாதம் என்கிற ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டால் அது ஜனநாயகத்திற்கு எதிராக மாறும், மனித சமூகத்திற்கு எதிராக மாறும். அது எதிர்க்கிற பணியில் தான் தோழர் பாரூக் அவர்கள் இருந்தார்கள். நாம் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் தோழர் கனகராஜனுடைய உரை மிக முக்கியமாக நாம் பார்க்கப்பட வேண்டும். வழக்கமான ஹோலி பண்டிகை அல்ல. இந்த ஹோலி பண்டிகையின் போது அனைத்து பள்ளிவாசல்களிலும் தார்பாய்களால் மூடப்படுகிறது. திட்டமிட்ட ஊர்வலங்கள் பள்ளிவாசல் வழியாக அனுப்பப்படுகிறது. பல இடங்களில் பள்ளிவாசலுடைய கேட் கதவுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு உள்ளே போய் சேதப்படுத்தப்படுகிறது. இவையெல்லாம் காணொலியில் வந்திருக்கிற காட்சிகள். எதிர்காலத்தில் விநாயகருடைய சதுர்த்தி ஊர்வலமும் இந்தியா முழுவதும் இது போன்று நடக்கிற அபாயங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் தடுக்கப்பட வேண்டுமென்றால் அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருக்கிற ஜனநாயக பண்புகளை, உணர்வுகளை அனைத்து மக்கள் மத்தியிலும் பேசுவதுதான் நாம் மனிதர்களை நேசிக்கிற ஒரு பண்பை உருவாக்கும். அந்த பண்பை தோழர் பாரூக் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். தொடர்ந்து நாம் அதை மக்கள் மத்தியிலே எடுத்து செல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.